இப்ப அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க பீரியட்ஸ் வருது மேம். தள்ளி போய் பீரியட்ஸ் ஆகுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஹெவி ப்ளீடிங் அப்படிலாம் ஆகுது இல்லையா? அத தடுக்க என்ன மேம் பண்ணலாம்? ஓ பீரியட்ஸ் அப்படின்றது எல்லாருக்குமே வந்து 28 நாள் 35 நாளுக்குள்ள வரும். இது ஒரு ரேஞ்ச் எல்லாருக்கும் சொல்றது. அவங்க பருவம் அடைந்ததுலேருந்து என்ன ஒரு பேட்டர்ன் இருக்கோ, அதே தான் வரும். மேபி டெலிவரிக்கு அப்புறமா கொஞ்சம் பேட்டர்ன் மாறலாம். ஒருத்தவங்களுக்கு வந்து 3 நாள் தான் ப்ளீட் ஆகுதுன்னா, அது நார்மல்னு சொல்லுவாங்க. 3 to 5 டேஸ்க்கு மேல, அதாவது 5 நாளைக்கு மேல ப்ளீட் ஆயிட்டே இருக்குன்னா, அது வந்து ஹெவி பீரியட்ஸ் சொல்லலாம். வேற எப்படி குவான்டிஃபை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 2 டேஸ் வந்து அவங்க யூஸ் பண்ற நம்பர் ஆஃப் பேட்ஸ். அவங்க வந்து ஒரு 4 பேட், 5 பேட் மாத்திட்டு இருக்காங்க. அந்த பேடோ என்ன அவங்க கப்ஸ் யூஸ் பண்ணாங்க, எதுவா இருந்தாலும் ஃபுல்லி சோக்ட். அந்த பேட் ஃபுல்லா நனைஞ்சு போயிடுது, ட்ரெஸ் வெட் ஆகுது, இல்ல கட்டி கட்டியா போகுதுன்னா ஹெவி பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு லென்த் அதிகமா இருக்கு, இல்லாட்டி ஃப்ளோ ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னா ஹெவி பீரியட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது ஹெவியா இருக்கு அப்படின்னும் போது அவங்க இது நார்மல் ஆயிடும் அப்படின்னு கேர்லெஸ்ஸா விட்டுறக்கூடாது. நாளடைவில் அவங்களுக்கு வந்து ரத்த சோகை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. போய் டாக்டர் போய் அவசியம் போய் பார்த்து மெடிக்கலி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, இல்லை கர்ப்பப்பையில் ஏதாவது கட்டி இருக்கா, ஃபைப்ராய்ட் கட்டி இருக்கா, இல்லை ஓவரியில் ஏதாவது சிஸ்ட் இருக்கான்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். எந்த பிரச்சனையும் இல்லை, இது வெறும் ஹார்மோன்னால தான் பிரச்சனை அப்படின்னாக்கா ஒரு சில அட்வைசஸ் நம்ம சொல்லுவோம். லைஃப் ஸ்டைலில் என்ன மாற்றிக்கலாம், அவங்க ஃபுட்டில் என்ன மாற்றிக்கலாம், அது கூட வந்து மருந்துகள் ஏதாவது தேவைப்பட்டாக்கா அந்நேரத்துக்கு அதை நம்ம கொடுப்போம்.